வணக்கம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நாள் நல்வாழ்த்துக்கள். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு குடியரசு தினம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் உருவானது. நம்மை ஆள்வதற்கான அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கிய நாள். குடியரசு தின நாள் கொண்டாடுவதற்கு ஒரு தேதியை உறுதி செய்வதிலேயே வரலாற்று ரீதியாக ஆய்வு ஒன்று நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. 1946ஆம் ஆண்டு இந்தியர்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்வதற்காக அடித்தளம் அமைக்கும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதற்காக இந்திய அரசியல் நிர்ணய சபை ஒன்று உருவாக்கப்பட்டது. வெள்ளையர் ஆட்சி காலத்திலேயே இந்த அரசியல் சபை இருந்தது. இந்த அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைமையேற்றார். இந்த அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவராக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நியமிக்கப்பட்டார். இந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதுவதற்காக சிறந்த அரசியல் தலைவர்கள், சட்டமேதைகள், நாட்டுப்பற்று மிக்கவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி அமர்ந்து உலகில் உள்ள மிக சிறந்த சட்டங்களின் அற்புதமான அம்சங்களை எடுத்து அவற்றை விரிவாக தொகுத்து அறிந்து ஆராய்ந்து தேர்ந்து தெளிந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இது 444 கட்டுரைகள், 22 பாகங்கள், 12 அட்டவணைகள் மற்றும் 118 திருத்தங்களுடன் எழுதப்பட்டது. இதில் 1,46,385 சொற்கள் இடம்பெறும். 1949ஆம் ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி எழுதப்பட்டது. ஆனால் நடைமுறைக்கு வரவில்லை. 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் நாள் 308 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் இந்தி மற்றும் ஆங்கில மொழியில் எழுதப்பட்டது. அதன் பின் 2 நாட்கள் கழித்து சுதந்திரத்திற்கு முன்பே மகாத்மா காந்தி ஏற்படுத்திய விடுதலை நாளான பூர்ண ஸ்வராஜ் ஜனவரி 26ஆம் தேதியை மக்களாட்சி மலர்ந்த நாளாக கொண்டாட சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அமைச்சரவை முடிவு செய்தது. 1950ஆம் ஆண்டு முதல் குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது. அதன் பிறகு நாம் அனைவரும் இந்த நாளை சிறப்பாக கௌரவித்து கொண்டாடி வருகிறோம். சாதி, மதம், மொழி என பல வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமை கொள்வோம். வாழ்க பாரதம், வாழ்க தமிழ் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.